இந்த வீடியோல நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு பிளாக்கர் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க. அதுல வந்து ஒரு 20 அல்லது 30 அல்லது 50 போஸ்ட் போட்டீங்கன்னு வச்சுக்குவோம். இந்த போஸ்ட் போட்ட 50 போஸ்ட் போட்ட இந்த பிளாக்கரோட கண்டென்ட்டை நீங்க எப்படி பேக்கப் எடுத்துட்டு, இன்னொரு பிளாக் அட்ரஸுக்கு எப்படி வந்து இம்போர்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு நேம்ல வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. பிளாக் கிரியேட் பண்ணி ஒரு 30, 40 அல்லது 50 போஸ்ட் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ சில காரணங்களுக்காக அந்த நேம் வந்து எனக்கு பிடிக்கல. ஸோ நான் வந்து வேற ஒரு பிளாக்கர் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நேமில் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பிளாக்கரோட அட்ரஸுக்கு நான் வந்து இந்த கண்டென்ட் எல்லாமே நான் மாற்றணும் அப்படின்ற நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் வந்து மாற்ற முடியும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை நீங்கள் மேனுவலாக வந்து பண்ண முடியும். சில ஒவ்வொரு போஸ்ட்டாக நீங்கள் காப்பி பண்ணி அந்த மாதிரி பண்ண முடியும். பட் ஆனால் அது வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து உங்களுடைய பிளாக்கரை வந்து பேக்கப் பண்ணி அந்த மாதிரி வந்து பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிளாக்கரோட செட்டிங்ஸ் பேஜ் வந்து போயிருங்க. போனதுக்கப்புறம் இதில் வந்து மேனேஜ் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதாவது மானிட்டேஷன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சைட் ஃபீடு இது ரெண்டுக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வரும். இதில் வந்து பேக்கப் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். டவுன்லோட் அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிளாக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 4 போட்டிருக்கேன். ஓகே 4 போஸ்ட் வந்து போட்டிருக்கேன். இந்த கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து பேக்கப் ஆகிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ பிளாக் அப்படின்னு போட்டு கடைசியில் XML ஃபைலாக உங்களுக்கு வந்து டவுன்லோடு தான் இருக்குது. ஸோ அந்த ஃபைலை இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ஃபைல் வந்து எனக்கு வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. இன்னைக்கு டேட்டில் வந்து போட்டிருக்கு. அதாவது 23/6/2020. ஸோ ஐ திங்க் இது வந்து இன்னும் டைம் வந்து நான் வந்து மாற்றலை. பிளாக்கர் செட்டிங்ஸில் போய்ட்டு டைம் மாற்றலை. ஸோ அதனால் நேற்று டேட் எனக்கு வந்து காட்டுது. புரியுதுங்களா? ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக்கரோட இந்த கண்டென்ட் வந்து XML ஃபைலில் நம்மளுக்கு வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னொரு பிளாக்கர் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் போய்ட்டு நியூ பிளாக் நான் போகிறேன். ஸோ நியூ பிளாக் போயிட்டு ஸோ நம்ம வந்து எப்படி நம்ம நியூ பிளாக் எப்படி கிரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு நியூ பிளாக் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். ePapers zone நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகே நியூஸ் பேப்பர் ஜோன் நியூ. ஓகே இந்த பிளாக் நேமில் நான் வந்து ஒரு பிளாக் வந்து கிரியேட் பண்ணுறேன். இந்த நேமில் நான் வந்து ஒரு பிளாக் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நியூ பிளாக்கு. ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கூட காமிச்சிடுறேன். ஸோ டிஃபால்ட்டாக வந்து இந்த பிளாக்கரோட டெம்ப்ளேட் எல்லாமே இந்த இடத்துல வந்து இப்போ வந்து காட்டும். ஸோ டிஃபால்ட்டாக என்ன டெம்ப்ளேட் ஓகே இந்த பிளாக்கரில் தான் இப்போ நம்ம வந்து பேக்கப் பண்ணோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த கண்டென்ட் இதில் நான் இம்போர்ட் வந்து பண்ண போகிறேன். இப்போ மறுபடியும் இப்போ நீங்கள் கிரியேட் பண்ண இந்த பிளாக்கரோட செட்டிங்ஸ் வந்து போயிருங்க. ஸோ போனதுக்கப்புறம் நம்ம வந்து அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஸோ கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓகே நம்ம வந்து கடைசி வந்துடுவோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு மேனேஜ் பிளாக் வந்துடுங்க. இதில் வந்து இம்போர்ட் கண்டென்ட் சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கேப்ஸா வந்து கேட்கும். இதை நீங்கள் வந்து டிக் பண்ணிவிட்டு கீழே வந்து இம்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கேப்ஸா வந்து டிக் ஆகட்டும். ஓகே டிக் ஆகிடுச்சு. இப்போ வந்து இம்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஜை நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண அந்த XML ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம டவுன்லோட் பண்ண அந்த XML ஃபைல் எல்லாமே உங்களுக்கு வந்து இப்போ நம்ம கிரியேட் பண்ண நியூ பிளாக்கரில் வந்து இப்போ இம்போர்ட் வந்து பண்ணிக்கிருக்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ப்ராசஸிங் வந்து நடந்துக்கிருக்கு. ஸோ அந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்து கீழே வந்து காட்டும். பாட்டம் லெஃப்ட் கார்னரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மெசேஜ் உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் வந்து டைம் எடுத்துக்கும். இதோடைய கண்டென்ட் நீங்கள் எவ்வளோ கண்டென்ட் நீங்கள் வந்து பேக்கப் பண்ணியிருக்கீங்கன்றதை பொறுத்து உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து டைம் வந்து எடுத்துக்க முடியுதுங்களா. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம பேக்கப் பண்ண கண்டென்ட்டை இந்த பிளாக்கரில் நம்ம வந்து இம்போர்ட் வந்து பண்ணியாச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து போஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து போகிறேன். ஸோ நான் வந்து இப்போ ரிஃப்ரெஷ் வந்து பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 போஸ்ட் வந்து போட்டிருந்தோம். இப்போ நீங்கள் பார்க்குறது இது வந்து நான் வந்து பழைய பிளாக்கரில் 4 போஸ்ட் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த போஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து வந்துருச்சு. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதனுடைய வியூ யுவர் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய ஹோம் பேஜ் இப்போ நம்ம வந்து பார்த்துருவோம். ஓகே இப்போ நம்ம கிரியேட் பண்ண இந்த யூஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் ஜோன் நியூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த போஸ்ட் எல்லாமே இந்த இடத்துல வந்து வந்துருச்சு. புரியுதுங்களா. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் மட்டும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணால் போதும். புரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து
ஒரு பிளாக் நேமில் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி வந்து 20-30 போஸ்ட் போட்டீங்க அப்படின்னா அது நீங்கள் போயிட்டு மேனுவலாக அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு போஸ்ட்டாக காப்பி பண்ணி நீங்கள் இந்த பிளாக்கருக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது இந்த பேக்கப் அண்டு இம்போர்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஸோ பழைய பிளாக்கர்லேருந்து உங்களுக்கு வந்து நியூவாக நீங்கள் க்ரியேட் பண்ண போகிற பிளாக்கருக்கு ஸோ வித்தின் ஒரு 1 மினிட் அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ் அல்லது 5 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுடைய கண்டென்ட் எல்லாமே புதுசாக க்ரியேட் பண்ண பிளாக்கருக்கு நீங்கள் வந்து மாற்றிக்க முடியும். ஸோ இது வந்து பெரும்பாலும் வந்து யாரும் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. மேபி சில பேருக்கு வந்து இது தேவைப்படலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கர் சம்பந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.